ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு மூலிகை சூப் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இதை மட்டும் நீங்க குடிச்சு பாருங்க, உங்களுக்கு மூக்கடைப்பு, இரும்பல், தலைபாரம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷத்துல ரெமடி கிடைக்குங்க. அதுக்கு நம்ம எடுக்கிற பொருள் வந்து இந்த தூதுவளை செடிங்க. இந்த தூதுவளை செடி முள்ளு முள்ளா இருக்குங்க. இது நம்ம நம்ம வேலியில எல்லா இடத்துலையுமே படர்ந்துருக்குங்க. வீட்டில் கூட இதை கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு தொட்டியில் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்குங்க. இந்த இலையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பார்த்து எடுங்க, சிசர்ஸில் எடுங்க. அந்த இலையில கூட வந்து நிறைய முள் இருக்குங்க. அது குத்திடாமல் இந்த இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன சூப் வைக்கிறதுக்குன்னு பார்க்கலாங்க. மிளகு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஜீரகங்க, வர கொத்தமல்லி, இது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து செய்கிற சூப் அளவை பொறுத்து இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 சின்ன வெங்காயங்க, ஒரு 5 பூண்டு எடுத்துருக்கோங்க. இதையும் வந்து அது கூடவே சேர்த்து தட்டிக்கிறோங்க. ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க. நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாய் சேர்த்தாமல் செய்யுங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. மிளகோட காரம் இருக்குது, அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. இது மாதிரி ஒரு நீளமான குக்கராக இருந்ததுன்னா உங்களுக்கு வேக வச்சு நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த எண்ணெய் சூடானோன்னு நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு, ஜீரகம், பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டோம் இல்லைங்களா, அதை மட்டும் தட்டிட்டு இந்த கழுவி வச்சுருக்க தூதுவளை இலையை வந்து போட்டுக்கிறோங்க. இந்த இலை வந்து ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு வடிச்சிட்டோம்னா நம்மளோட சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த சூப்பை மட்டும் குடிச்சு பாருங்கள். உடனே எப்பேற்பட்ட தும்பல் நீங்கள் கண்டினியூஸாக தும்பிட்டு இருந்தாலோ இல்லை கண்டினியூஸாக இரும்பிட்டு இருந்தாலோ உடனே வந்து கண் கூட வந்து நீங்கள் வந்து அந்த ரிலீஃப் கிடைக்கிறத பார்க்க முடியுங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், ஜீரகம், மிளகு நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே வந்து மூலிகை பொருள் தான் இது கூட சேர்த்துருக்கோங்க. அதனால் இது கண்டிப்பாக வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சளிங்க. அதுவும் இப்போ சென்னையில் கிளைமேட் மாறி மாறி வருது இல்லைங்களா, சாயந்தரம் ஆனால் நல்ல மழைங்க. மத்தியானத்தில் வரைக்கும் 3 மணி வரைக்கும் சரியான வெயில் அடிக்குதுங்க. அதனால் கிளைமேட் மாறி மாறி இருக்குங்க. அவளுக்கு ஜலதோஷம். இதை தான் செஞ்சு கொடுத்தோங்க. உடனே வந்து அவளுக்கு டக்குன்னு ரிலீஃப் கிடச்சிதுங்க. நைட்டெல்லாம் வந்து அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணிவிடுவோம் இந்த ரெசிபியை அப்படிங்கிறதுக்காக தான் உடனே வந்து இது ஒரு வீடியோவாக போட்டிருக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. இதெல்லாம் நல்லா வெந்துருங்க. வெங்காயம், பூண்டு எல்லாமே இந்த தலை கூட பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இதை வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிளியர் சூப் கிடச்சிருங்க. கிளியர் சூப் வேண்டாம், இது வந்து அதுவும் சேர்த்து குடிக்கலாம் அப்படின்னு பெரியவங்க குடிக்கிறாங்கன்னா அதை வந்து இப்படி ஒரு மத்தில் அப்படியே மசிச்சோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இதையும் மசிச்சு விட்டுட்டோம்னா அதோட எசன்ஸு கூட இன்னும் எல்லாம் வந்து இது கூட இறங்கிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட மூலிகை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சூடாக குடிங்க, உடனே ரெமெடி கிடைக்குங்க. இந்த ரெசிபியை சேவில் போட்டுட்டு உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ வந்து செஞ்சு பாருங்கள். ரெசிபி கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.